கேரள மாநிலம் வயநாடு அருகே நிலச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழப்பு. தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து 2வது நாளாக மீட்புப் பணி. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது மண்ணில் புதைந்த தொழிலாளர்களின் கூடாரங்கள். 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு. கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 10 பேர் மாயமானதாக தகவல். தேடும் பணியில் மீட்புப் படை வீரர்கள் தீவிரம். வயநாடு கல்லாடியில் பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு உயிர் தப்பியது எப்படி? நிலச்சரிவை நேரில் பார்த்தவர்கள் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. லாரிக்கு பின்னாடி இருந்தோம்னா எங்களை காப்பாத்திருக்க முடியாது. லாரிக்கு இங்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து எங்களை காப்பாத்திருக்கு, தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திருக்கேன் எங்களை. அவ்வளவுதான். நாங்கள் 2 பேரும் மேப்படி, நாங்கள் ஒய்ஃபு 2 பேரும் நின்றுருந்தோம். நின்றுருக்கும்போது நாங்கள் மட்டும் வந்தோம். பாக்கியால் என்ன ஆனாங்க இதானாங்கன்னு நான் பார்க்கல. வயநாடு நிலச்சரிவுக்கு கனமழை காரணம் அல்ல, ஒப்பந்ததாரரின் அலட்சியமே காரணம் என்று முதல்வர் சதீஷன் விளக்கம். அமைச்சர், ஆட்சியர் அறிவுறுத்தியும் மண்ணை அகற்ற ஒப்பந்ததாரர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. மீண்டும் ஒரு நிலச்சரிவு துயரத்தை சந்தித்த வயநாடு. பேரிடருக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த காட்சிகளை ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் வேதனையோடு பதிவிடும் மக்கள். வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்புப் பணிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்கள். காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு வயநாடு தொகுதி எம்பி பிரியங்கா காந்தி வேண்டுகோள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியிலிருந்து உடனுக்குடன் விவரங்களை தரும் புதிய தலைமுறை. களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகள். கேரள மாநிலம் வயநாட்டில் இன்றும் கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் பரவலாக மழை பெய்யும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. ஜம்மு காஷ்மீரின் தோஹா மாவட்டத்தில் மேகவெடிப்பால் கொட்டி தீர்த்த கனமழை. குடியிருப்பு பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பெங்களூரு மாநகரின் ஓராண்டு சராசரி மழை அளவுக்கு ஒரே வாரத்தில் மும்பையில் கொட்டிய மழை. 6 நாட்களில் மொத்தம் 99 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு. மும்பை புனே இடையே உள்ள சுற்றுலா தலமான லோனாவாலா பகுதியை புரட்டி போட்ட மழை. 24 மணி நேரத்தில் 67 சென்டிமீட்டர் அளவுக்கு அதி கனமழை கொட்டியிருப்பதாக வானிலை மையம் அறிவிப்பு. It's a new bike, it's
ராஜஸ்தான் மாநிலம் துங்கர்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை, குடியிருப்புகளை ஆறு போல சூழ்ந்த வெள்ளம். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் பெய்த கனமழையால் ஷிப்ரா ஆற்றில் வெள்ளம், ஆற்றங்கரையோர கோவில்கள் நீரில் மூழ்கின. ஜூலை முதல் வாரத்தில் நாடெங்கும் பரவலாக பெய்த மழை எதிரொலி. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை அளவு 12% குறைந்ததாக மத்திய அரசு தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிவு. சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் சரிந்தது. 1 கிலோ வெள்ளி 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. புதிய ரேஷன் அட்டை விநியோகம் 2 அல்லது 3 வாரங்களில் தொடங்கப்படும். உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. புதிய ரேஷன் அட்டை இன்னொரு 2-3 வாரத்தில் ஆரம்பிச்சிடும். அது பிரிண்ட் ரெடியாக இருக்கு. 2-3 வீக்ஸில் ஆரம்பிச்சிடும். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சியின் சார்பில் நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடம் திறப்பு. அமைச்சர் வெங்கட்ரமணன் திறந்து வைத்தார். விழாவில் பங்கேற்காத மேயர் பிரியா. பள்ளியில் அமைச்சர் கீர்த்தனா ஆய்வு செய்தது மரபுதான் என அமைச்சர் ராஜ்மோகன் பதில். ஒரு அக்கா போன்றுதான் கீர்த்தனா பேசியதாகவும் பேட்டி. அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவதுதான். அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். இந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல ஒருத்தைய பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அதை அவங்க பேசினாங்க. அதாவது யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க. தமிழகத்தில் பொறியியல் கல்வியின் தரம் குறைந்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வேதனை. பொறியியல் படித்தவர்களில் பாதி பேர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும் கவலை. திருச்சி மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆலோசனை. தேர்தல் தோல்வி, கட்சியின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிப் பணிகள் குறித்து கலந்துரையாடல். அரசு ஒதுக்கீட்டுக்கான 700 MBBS மாணவர் சேர்க்கை இடங்கள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் வலியுறுத்தல். ஊத்தங்கரை தாவேக MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக புகார். செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிற்பகலில் விசாரணை. தமிழ்நாட்டில் புதிய உச்சத்தை தொட்ட சூரிய சக்தி மின்சார உற்பத்தி. ஒரே நாளில் 6 கோடி யூனிட் மின்சாரம் உற்பத்தியானது. பள்ளிக்கல்வியில் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை பேணுவதில் முதலிடம் மற்றும் இடைநிற்றலை தடுப்பதில் 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செயல்திறன் தரவரிசை குறியீட்டில் முன்னிலை வகிக்கும் தமிழ்நாடு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வளாகம் ஆகஸ்ட் மாதம் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தகவல். ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் தொடக்கம் முதல் மதுரையிலேயே மாணவர்களுக்கான வகுப்புகள் நடைபெறும் என்றும் அதிகாரிகள் தகவல்.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சைக்கு முன்பதிவு செய்ய பிரத்யேக செயலி. சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் அடுத்தடுத்து விரிவாக்கம் செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை தகவல். கரூரில் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அரசு வேலை தருவதற்கு எதிராக உயர்நீதிமன்ற கிளையில் மனு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்படும் நிலையில் அவசர வழக்காக விசாரிக்க மறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் 1 மாத காலம் தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் ஆணி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்தோடு தொடக்கம். தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்ட நிலையில் பக்தர்கள் வழிபாடு. வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க மாவட்ட சமூக நீதித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. கைவிடப்பட்ட பள்ளி கட்டிடத்தில் கல்லூரி அமைக்க அனுப்பப்பட்டுள்ள கருத்துரு. எழும்பூரிலிருந்து புதுச்சேரி செல்லும் பயணியர் ரயில் நாளை முதல் 24ஆம் தேதி வரை சென்னை கடற்கரையிலிருந்து இயக்கப்படும். எழும்பூர் ரயில் நிலைய பணிகள் காரணமாக மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தெருவோர வியாபாரிகள் குண்டுகட்டாக கைது. தெருவோர வியாபாரத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அரசு நெல் சேமிப்பு மையத்தில் தீ விபத்து. 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நெல்மணிகள் சேதம் என்று தகவல். தருமபுரியில் திருமணத்துக்கு மறுத்ததாக இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சி. பேருந்து நிலையத்தில் கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரை சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். வளர்ப்பு நாய் வெளியாட்களை கடித்தால் நாயின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. நாய்களை கட்டவிழ்த்து விடுவது பொறுப்பற்ற செயல் என்றும் நீதிபதி கண்டனம். எழும்பூர் குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் 32 வயது பெண்ணுக்கு இரட்டை குழந்தைகள். தமிழக அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக செயற்கை கருத்தரிப்பு முறையில் மகப்பேறு. வாட்ஸ்அப், டெலிகிராம் செயலிகள் மூலம் நடத்தப்படும் நிதி முதலீட்டு மோசடிகள் கணிசமாக அதிகரித்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் மூலம் பகிரப்படும் முதலீட்டு திட்டங்கள், ஆலோசனைகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். நடப்பாண்டின் முதல் 6 மாதங்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்சார இருசக்கர வாகனங்கள் விற்பனை. கடந்த ஆண்டை விட 54 விழுக்காடு வளர்ச்சி என வாகன விற்பனை துறையினர் தகவல். இந்தியாவின் பால மனிதர் என்று அழைக்கப்பட்ட கிரீஷ் பரத்வாஜ் 76 வயதில் காலமானார். குறைந்த செலவில் தொங்கு பாலங்களை கட்டி தொலைதூர கிராம மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். ஹோர்முஸ் நீரிணையில் ஒரே நாளில் 3 வணிக கப்பல்கள் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல். ஈரானின் புரட்சிகர காவல்படை தாக்கியதாக குற்றச்சாட்டு. ஹோர்முஸ் நீரிணையில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட கத்தார்
LNG கப்பலில் இருந்த 4 இந்தியர்கள் உட்பட 29 பணியாளர்கள் பத்திரமாக மீட்பு. ஈரான் தான் முழு பொறுப்பு என்றும் சர்வதேச கடல்சார் சட்டங்களை மீறிய செயல் என்றும் கத்தார் கண்டனம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்ற தங்கள் கப்பலை தாக்கியதாக கத்தார் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஈரான் மறுப்பு. பொய்யான குற்றச்சாட்டுகள் நல்ல அண்டை நாட்டுக்கு அழகல்ல என்றும் விமர்சனம். குவைத், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல். மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைய பஹ்ரைன் அரசு அறிவுரை. சைரன் ஒலித்து எச்சரிக்கை. மறைந்த ஈரான் உயர் தலைவர் காமேனியின் உடல் ஈராக்குக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அண்டை நாட்டு தலைவருக்கு அஞ்சலி செலுத்திய ஈராக் மக்கள். இத்தாலியில் உள்ள எட்னா எரிமலையிலிருந்து வெளியாகும் நெருப்பு குழம்பு. மீண்டும் மலை இடுக்குகளுக்குள் வழிந்தோடும் நெருப்பு குழம்பை ரசித்து பார்க்கும் மக்கள். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் உணவுக்காக திண்டாடும் பரிதாப நிலை. இடிபாடுகளுக்குள் மதிப்புமிக்க பொருட்களை தேடி பிடித்து விற்று வயிற்றை நிரப்பும் அவலம். புயல் மற்றும் வெள்ளத்தால் சீனாவில் பலத்த பாதிப்பு. 20 பேர் உயிரிழப்பு. நூற்றுக்கணக்கான பாம்புகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. சீனாவில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் ரப்பர் படகு மூலம் மீட்பு. 53,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அர்ஜென்டினா எகிப்து அணிகள் மோதிய விறுவிறுப்பான நாக் அவுட் போட்டி. 3-2 என்ற கோல் கணக்கில் எகிப்தை வீழ்த்தி காலிறுதிக்குள் நுழைந்தது அர்ஜென்டினா. எகிப்து அணிக்கு எதிரான போட்டியில் பெனால்டியை மிஸ் செய்தாலும் 84வது நிமிடத்தில் கோல் அடித்து அசத்திய மெஸ்ஸி. இறுதிக்கட்டத்தில் கம்பேக் கொடுத்து அர்ஜென்டினா வென்றதால் மெஸ்ஸி ஆனந்த கண்ணீர். உலகக்கோப்பை கால்பந்தில் காலிறுதிக்கு முன்னேறியது சுவிட்சர்லாந்து அணி. பெனால்டி ஷூட் அவுட் வரை நீடித்த ஆட்டத்தில் கொலம்பியாவை வீழ்த்தியது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி தோல்வி. 202 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் 76 ரன்களுக்கே ஆல் அவுட் ஆனதால் அதிர்ச்சி.